புரிஞ்சிருங்க. ஒருங்கிணைப்பாளரா 2026 வரைக்கும் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர். அதோட நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கு, தேர்தல் கமிஷனில் முறைப்படி இது இருக்கு. அந்த ஒருங்கிணைப்பாளரா நான் வேற எந்த நிபந்தனையும் வைக்கலப்பா ஆங்கிறத சொல்றாரு. எதுக்காக? நான் முதல்வர் வேட்பாளர் கேட்கலன்னு இருக்கலாம், நல்லா புரிஞ்சிருங்க. இல்லை எனக்கு வேற இத்தனை தொகுதி தான்னு சொல்லி நான் கேட்காம இருக்கலாம். அப்படியே எடுக்கக்கூடாது. உடனே நிபந்தனை இல்லைன்னா நான் உடனே போய் உனக்கு அடிமையாகி நான் போய் நிற்கிறேன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. அதில் பல அர்த்தங்கள் இருக்குது. அது கூடி பேசி முடிவெடுக்கும் போது அந்த நிபந்தனை அற்ற ஆதரவுக்கு எதுக்கு கொடுக்குறாரு, எதுக்கு பண்ணுறாருங்கிறது தெரியுமே ஒழிய அவர் நிபந்தனை இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா ஒன்றும் எடப்பாடி காலில் போய் விழுந்துட்டாரா? அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கக்கூடாது. தவறான பேச்சு அது. அது நம்ம ஊடகத்தில் இருக்கிறவங்கள ஒரு சில ஆட்கள் இந்த சாட்டை சவுக்கரு இந்த பாண்டே இந்த மாதிரிப்பட்டவங்க அவங்க சாணக்கியான்னுலாம் வச்சு ஊடகத்தை வளர்க்கறதுக்காக அவங்களா பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருந்து காசு வாங்கி தினக்கூலி மாரி வாங்கிக்கிட்டு தினமும் வீடியோ முன்னாடி உட்கார்ந்து இருந்து யூடியூப் முன்னாடி உட்கார்ந்து வருமானத்தை பார்க்கறதுக்காக அவர் நிபந்தனையற்றவர் பண்ணிட்டார், என்னவோ இவற்றை எழுதி கொடுத்தது மாதிரி பேசுவாங்க. இல்லை இவங்க தான் வந்து நின்று அங்கே வந்து இது பண்ணின மாதிரி. சிவி சண்முகம் சொன்ன மாதிரியே சொல்கிறேன். சிவி சண்முகம் சொன்னார்ல, இவனை வந்து விளக்கு பிடிச்சாங்க, அதே மாதிரி இந்த இவனை தான் வந்து விளக்கு பிடிச்சது மாதிரி பேசுவாங்க.